லாஜிக்கல் கேட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் லாஜிக்கல் கேட்ஸ் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரலாக கேட்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அந்த நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கேட்டு தான். ஸோ கேட் அப்படின்னும்போது நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ளே போனால் இந்த கேட் வழியாக தான் உள்ளே போவோம். ஸோ கேட் அப்படின்னா ஒரு இடத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா அது வழியாக தான் போவோம் அப்படின்றது கேட். இப்போ இதில் லாஜிக்கல் கேட் அப்படின்னும்போது இப்போ நம்ம இப்போ எப்படி நம்ம ஏரியாவில் நிறைய வீடு இருக்குது, ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி கேட் இருக்கோ, இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் ஒரு வீடு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த வீட்டு முன்னாடி கட்டாயமா எல்லாமே கேட் இருக்கும். ஸோ இதுக்குள்ள என்ன போகுது, இந்த கம்ப்யூட்டருக்குள்ள என்ன போகுதுன்னா இந்த கரண்ட் தான் உள்ள போகும். அப்படி உள்ள போகும்போது எல்லா பார்ட்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கேட் வழியா தான் போகும். ஸோ இப்போ இதுல நம்ம கேட்டுக்கும் கம்ப்யூட்டர்ல இருக்க கேட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ நம்ம கேட்ல வந்து எந்த லாஜிக்கும் கிடையாது. நம்ம அப்படியே திறக்கலாம், அந்த பக்கம் போகலாம். ஆனா இந்த கம்ப்யூட்டர்ல இப்போ சாம்பிளுக்கு ஒரு கேட் வச்சிருக்கேன். இது வந்து கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஒரு கேட். இந்த கேட்ல உள்ள கரண்ட் எப்போ திறக்கும்னா, இந்த கேட்டுக்கு ஒரு லாஜிக் இருக்கும். அந்த லாஜிக் படி வந்தால் தான் அந்த பக்கம் கரண்ட் வந்து அப்படி போக முடியும். ஸோ இதுதான் வந்து லாஜிக்கல் கேட் அப்படின்றது. ஸோ மொத்தம் 7 கேட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு அது என்னென்னு பார்த்துட்டு எப்படி எப்படி ஒர்க் ஆகும்லாம் குயிக்காக பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு லைவாகவே டெமோ, அதாவது ஒரு சைட் இருக்குது லாஜிக்கலி டெமோ அப்படின்னு, அந்த சைட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம எல்லா கேட்டுமே சூப்பராக பார்த்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே பார்த்துடலாம். ஸோ அது ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா கேட்டு எப்படி எப்படி ஒர்க் ஆகணும்னு குயிக்காக தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ லாஜிக்கல் கேட் அப்படின்னா மொத்தம் 7 கேட்டு தான். அதில் 3 கேட் வந்து பேசிக் கேட்டு, நாட் கேட்டு, அண்டு கேட்டு, ஆர் கேட்டு, 3 கேட் இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த அண்டு கேட்டோட நாட்டை சேர்த்தோம்னா நேண்டு கேட்டு, ஆரோட நாட்டை சேர்த்தோம்னா நார் கேட்டு. இதுக்கு அடுத்தது எக்ஸ்ஆர்னு ஒன்று வரும். அது என்னன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஆர் கேட் அப்படின்னு அர்த்தம். இது எக்ஸ்க்ளூசிவ்னா ஆறுக்காக மட்டும் அப்படின்னு. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் போகும்போது அது வரும்போது கரெக்டாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ் நார், இது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் நார் கேட் அப்படின்றது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கேட்டு அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதில் பார்க்கும்போது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். அதாவது இது ரொம்ப டஃப்பாக இருக்காது. ஸோ சரி, இருந்தாலும் யாராவது 1, 2 பேர் தெரியாமல் இருப்பீங்களா? இருந்தால் அப்படி அவங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து இப்போ நாட் கேட்டு. இதுக்குள்ள எப்படி கரண்ட் வந்தா உள்ள போகும் அப்படின்னா, இங்க வரலன்னா இந்த பக்கம் கரண்ட் வரும். இங்க கரண்ட் வந்தா இங்க வராது. ஸோ இது எப்படிடா வரலன்னா கரண்ட் வருது அப்படின்ற மாதிரி யோசித்தோம் அப்படின்னா, இப்போ நீங்க 2 பேர் இருக்கிறீங்க, உங்களை கூப்பிடுறாங்க, நீங்க வரீங்க, வரும்போது நாட் யூ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்கா அடுத்தவங்க தான். ஸோ அதே மாதிரி தான் இங்க இருக்கிறதே 0, 1 தான் இருக்கு. இதை நாட், இப்போ இங்க 0ன்னு வந்தா நாட் 0 அப்படின்னா மீதி இருக்கிறது 1 தான் வரும். 1ன்னு இருந்தா நாட் 1 அப்படின்னா 0 வரும். ஸோ இதுதான் இந்த நாட் கேட்டு. இப்படி கரண்ட் வந்தா இந்த லாஜிக்ல தான் கரண்ட் வெளில வரும். இப்போ அடுத்தது அண்டு கேட்டு. அண்டு கேட் எப்படின்னா, கிவ் பென் அண்டு பென்சில் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க 2மே கொடுப்பீங்க. சரியா? ஏதாவது ஒண்ணு பென் அண்டு பென்சில் 2மே கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த 2த்துலயுமே கரண்ட் வந்தாதான் அந்த பக்கம் கரண்ட் வரும். ஸோ இதுதான் அண்டு கேட்டோட லாஜிக். ஸோ இந்த 0001 1011 எதுக்கு அப்படின்னா, இந்த 2 இதுல எந்த மாதிரி பாசிபிள் காம்பினேஷன் நம்ம இன்புட் கொடுப்போம் இல்லை கரண்ட் கொடுப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2த்துலயும் கொடுக்காம இருப்போம். ஒன்று இதுல கொடுக்காம இதுல கொடுத்துருப்போம். இதுல கொடுத்து ஸோ ஏதோ ஒன்று 10 அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் 2த்துலயும் கொடுப்போம். மொத்தமாவே 4 விதமா தான் இதுல வந்து கரண்ட்டை பாஸ் பண்ண முடியும், இன்புட் கொடுக்க முடியும். ஸோ இதுதான் 4. இந்த 4 இருந்தாலும் இந்த கேட்டுக்குள்ள போய் எப்படி கரண்ட் வெளில வரும் அப்படின்னா, 2த்துலயுமே கரண்ட் வந்தால் தான். சரி, அண்டு கேட்டுக்கே ரொம்ப பேசிட்டோம். ஆர் கேட்டு, பென் ஆர் பென்சில் ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த 2 இன்புட்ல ஏதாவது ஒன்றுத்துல கரண்ட் வந்தாலும் அந்த பக்கம் கரண்ட் வந்துடும். ஸோ இது 4 பாசிபிலிட்டிஸ். ஸோ சொன்ன மாதிரி ஏதாவது ஒன்றுத்துல கரண்ட் வந்தாலும் இந்த பக்கம் கரண்ட் வந்துடும். அதுக்கு அடுத்தது நேண்டு கேட். இதை வந்து ஜென்ரலாக எப்படி அப்படின்னா, அண்டு கேட்டுக்கு என்ன ரிசல்ட் வருதோ அதோட ஆப்போசிட் நாட்டு தான் நேண்டு கேட்டோட ரிசல்ட். ஸோ 0 எடுத்துட்டோம்னா அண்டு கேட்டோட ரிசல்ட் வந்து 0, அதோட ஆப்போசிட் தான் 1. இதோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இது 2 இன்புட்ல ஏதாவது 1 0வா இருந்தாலும் இந்த பக்கம் கரண்ட் வந்துடும். ஸோ இதுதான் நேண்டு கேட்டு. அப்புறம் நார் கேட்டு. ஸோ நார் கேட் அப்படின்னும் போது ஆர் கேட்டோட ஆப்போசிட் தான் அவுட்புட் ரிசல்ட். இதோட ஷார்ட்கட்டு நீங்க கொஞ்சம் நீங்களே கண்டுபிடிங்க, ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது எக்ஸ்க்ளூசிவ்லி ஆர் அப்படின்னு இல்லையா, இந்த கேட் எப்படின்னா ஆருக்காக மட்டும் அப்படின்னா, இந்த இன்புட்ல ஆர் மாதிரி இன்புட் வந்தா இங்க கரண்ட் வரும். அதாவது ஆர் மாதிரினா 1 0 1 1 0, அதாவது ஆர் அப்படின்னு சொல்றேன், ஏதாவது ஒன்று
எக்ஸ்க்ளூசிவ்லி ஆர் அப்படின்னா அதான் மீனிங். ஆர் மாதிரி இன்புட் வந்தால் இங்கே 1 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இது வந்து 0 0 சேம், அதனால எரியாது, லைட் கரண்ட் வராது. 1 1 அதனால கரண்ட் வராது. ஒன்று ஆர் மாதிரி இருக்கிற இன்புட் வந்து 0 1 1 0 இப்படி இருந்தால் இந்த பக்கம் கரண்ட் வரும். இது எக்ஸ்ஆர். ஸோ எக்ஸ்நார் இதை பற்றி இப்போ பேச வேணாம், ஒரே ஷார்ட்டில் பேசினா நிறைய கன்ஃபியூஷன் ஆகிடும். எக்ஸ்நாரை நீங்கள் இதெல்லாம் பார்க்காம நீங்களே ஒரு நோட்டில் எக்ஸ்நார்னு போட்டு இந்த பேர் படி, இந்த இது லாஜிக் படி, எக்ஸ்க்ளூசிவ் படி நீங்களே போட்டு எடுத்துகிட்டு இது கரெக்டாக இருக்கா மேட்ச் பண்ணிங்கன்னா அது மைண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக நின்றோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம லைவ் டெமோக்கு போகிறதுக்கு இருக்கோம். ஆக்சுவலாக இது எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும். நல்லா இருந்துச்சு இந்த சைட்டு, நீங்களும் பார்க்கலாம் லாஜிக்கல் டெமோ. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சுவிட்சு, அதுக்கப்புறம் ஒரு பல்பு, அதுக்கப்புறம் இதுதான் குயிக்காக பண்ணணும். இப்போதைக்கு 2 பல்பு தேவைப்படுமா, ஒரு பல்பு தேவைப்படுமா? சரி, இன்னொரு சுவிட்சு. ஆக்சுவலாக ஒரு பல்பு தான் தேவைப்படும். டெலிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், நாட் கேட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இது நாட் கேட்டு. பல்ப் எரியுது. என்ன அர்த்தம், இந்த பக்கம் கரண்ட் வரலன்னா இந்த பக்கம் கரண்ட் வரும். 0னா நாட் 0 1 அப்படின்னும் போது இந்த கேட் இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த கேட் என்ன, கேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நீங்களும் ட்ரை நாட்டுக்கு அடுத்து என்ன பார்த்தோம், அண்டு கேட்டா, நாட்டு அண்டு ஆறு. ஸோ இப்படி இருக்கு. இது நல்லா வீடியோ கேம் விளாட்ற மாதிரி ஜாலியாக தான் இருக்கு. இப்போ இது வந்து அண்டு கேட்டா, அண்டு கேட்னா ரெண்டுத்துலையுமே கரண்ட் வந்தால் தான் இது ஒர்க் ஆகும். டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், ஒர்க் ஆகலை. இதை ஆஃப் பண்ணிட்டு இதை ஆன் பண்ணி பார்ப்போம், வரல. ரெண்டுத்துலையுமே கரண்ட் வந்தால் தான் இது வரும். இது அண்டு கேட்டு. அதுக்கு அடுத்தது அடுத்த கேட் என்ன, நாட்டு அண்டு நாரா ஆறு. ஆறு எங்கே இருக்குது, பார்த்து வச்சுருந்தா மறந்துட்டேனே. அது இருக்குது. ஓகே, ஆர் கேட்னா ஏதாவது ஒன்றுத்தில் கரண்ட் வந்தாலும் முதல்ல ஆஃப் பண்ணி வைப்போம். ஏதாவது ஒன்றுத்தில் கரண்ட் வந்தாலும் எரியணும். எரியுது. ரெண்டுத்துலேயும் கரண்ட் வந்தாலும் எரியும். ரெண்டுத்துலேயும் கரண்ட் வரலன்னா மட்டும்தான் எரியாது. அதாவது இது கரண்ட் வருது அப்படின்னா 1 1 இது வந்தால் இங்கே எரிஞ்சா 1, அந்த லாஜிக் தான். ஸோ இப்போ என்ன பார்த்துட்டோம், நாட்டு அண்டு ஆறு. இதுக்கு அடுத்து நேண்டு பார்க்கணும். நேண்டு ஷார்ட்கட்டு என்ன இருக்குது, ஏதாவது ஒன்றுத்தில் 0னாலும் கரண்ட் வரும். அப்படி தானே பார்த்தோம், எரியணுமே. எரியுது. ஒன்றுத்தில் 0னாலும் கரண்ட் எரியுது. ரெண்டுத்துலேயும் 1 1 வந்தால் வராது. ஸோ அதுக்கு அடுத்து இந்த சைட் பார்த்துக்கோங்க, வேணா பார்க்கலாம். இப்போ வந்து நேண்டு பார்த்தோமா, அதுக்கப்புறம் என்னது, நாரா நார். நார் பார்த்துட்டோமா, இது என்னமோ அதை ட்ரூத் டேபிள் மறந்தாச்சு. அது ஓகே. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ லாஜிக் படிக்கணும்னா இது என்ன கேட்டு, இது ஆறு நாறு, ஆரோட ஆப்போசிட்டு. ஆறு அப்படின்னா ஏதாவது 0 0ன்னு வந்தால் மட்டும்தான் அது ஆப்போசிட். ஓகே, இது வந்து நானே மைண்டுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, இந்த வீடியோ ரொம்ப டைம் போச்சுன்னா நல்லா இருக்காது. ஓகே, இதுதான் என்ன ஃபுல்லாக கேட்ஸ். இந்த மாதிரி நம்ம பெட்டர் ஒன்று பண்ணுவோமா, இந்த வீடியோவில் எவ்வளோ நேரம் டைம் இருக்குது, 8 நிமிஷம். சரி, ஓகே. நம்ம ஒரு சர்க்கியூட்டை ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். அதாவது ஆஃப் ஆடர் இப்போ தான் போட்டு பார்த்தேன், எங்கே சீக்கிரமாக வர மாட்டேங்குது. ஆஃப் ஆடருக்கு சர்க்கியூட் என்னன்னு பார்த்துட்டு ஒரு அண்டு கேட்டு எக்ஸ்ஆர் கேட்டு லோட் ஆகுது. சரி, நமக்கே ஐடியா இருக்குது, தெரியும். இதோ இருக்குது. இதுதான் என்னன்னா, ஒரு எக்ஸ்ஆர் கேட்டு. இன்னும் இவ்வளோ ஸ்லோவாக இருக்கு. ஸோ இதான் ஒரு எக்ஸ்ஆர் கேட்டு அண்டு கேட்டுன்னு. நான் தான் இதுக்கு என்ன ஒரு இன்புட்டு, இது ஓகே. நம்ம 0வும் 0வும் ஆட் பண்ணால் சம்மும் 0, கேரியும் தான். 1ம் 0வும் ஆட் பண்ணால் சம்மு 1, கேரி 0. ஸோ 0வும் 1ம் ஆட் பண்ணால் சம்மு 1, கேரி இல்லை. 1ம் 1ம் ஆட் பண்ணால் சம்மு 0, கேரி 1. சரி, இதில் தேவையில்லாத வேலைன்னா இந்த பார்க்கும்போது சரியாக பார்க்கல, அவ்வளோதான். ஸோ எவ்வளோ நேரம் போயிருக்கு, 11 நிமிஷம் போயிருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். குயிக்காக நெக்ஸ்ட் வீடியோ போட்டுடலாம்.